ஹாய் ஆல், காயல்பட்டினம் தம்மடை நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? இதுக்காக ஒரு 2 தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இந்த கீரின தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து தலைப்பாலில் இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சர்க்கரையும் ஏலக்காவையும் மெஷர் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி நம்ம ஊற வச்சுருந்த இந்த ரவை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி எகெயின் ஓவர் நைட் நம்ம ஊற வச்சிடலாம். உங்களுக்கு தம்மடை ரெசிபியோட ஃபுல் லெங்த் வீடியோ நான் இது கூடவே பின் பண்ணி வைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நைட் ஊறின பேட்டரில் நான் கண்டென்ஸ் மில்க் ஒரு 50 கிராம் மைதா, 2 முட்டை, கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நெய் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் எகெயின் ஊற வச்சிடலாம். ரெடி பண்ண பேட்டரை தம்மடை மோல்டுலையோ இந்த மாதிரி ட்ரேலையோ நம்ம மாற்றிட்டு ஃபினிஷிங்காக கேஷ்யூ ஆர் பாதாம் ஏதாவது நம்ம மேலே துருவி சேர்த்துக்கலாம். இதை ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட காயல்பட்டினம் தம்மடை சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.